போன எபிசோடில் நம்ம வந்து டாடா சன்ஸ் அண்ட் குரூப் அவங்களோட ஒரு ஓவரால் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இன்கேஸ் ஏன்னா எதுக்கு நான் அதை பண்ணியிருந்தேன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து சிவியராக கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் டாடா மோட்டார்ஸோ இல்லை டாடா குரூப் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ உங்களோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த எபிசோடை பண்ணியிருந்தது. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மாதிரி டாடா குரூப் அவங்க எடுத்த இனிஷியேட்டிவ்ஸு ஏன் அவங்க வந்து எப்பயும் நிறையா ஃபர்ஸ்ட்டாக இருந்திருக்காங்க நிறையா விஷயத்தில், அதை பற்றி தான் இந்த எபிசோடை பார்க்க போகிறோம். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் நான் வந்து இந்த அவங்களோட ஸ்டாக்ஸோட என்னென்ன கம்பெனிஸ் லிஸ்ட்டு ஆகிருக்கு, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, என்ன வேல்யூஷன் இருக்குது, அதெல்லாம் சின்னதாக ஒரு ஓவர்வியூ. ஓகே, நான் உங்கள் லெஜி இன்வெஸ்டர். எபிசோட்குள்ள போலாமா? ஸோ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முதல்ல அவங்க பண்ணது ஹெவி டியூட்டி ட்ரக். அதாவது டேம்லர் பென்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கூட அவங்க டைப் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பென்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் கூட டாட்டாவும் சேர்ந்து ஒரு ட்ரக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க 1954. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஹெவி டியூட்டி ட்ரக் இந்தியன் சாயிலில் சொல்ல போனோம்னா. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப், நீங்கள் இந்த லாரி எது தெரியுமா, பழைய லாரி, நம்ம பழைய செந்தில் கவுண்டமணி காமெடியில் அவர் அந்த செந்தில் போய் லாரிக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதை கொளுத்தி ஆற்றுல தள்ளி விடுவார்ல, அந்த மாதிரி அந்த டைப்பு லாரி, ரொம்ப பழைய லாரி. ஸோ அதை நான் பிக்சர் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொண்டு வந்த ஃபஸ்ட்டு ஹெவி டியூட்டி ட்ரக். ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, 1945 டெல்கோ அப்படிங்கிறது, அதாவது லோக்கோமோட்டிவ் தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து டாடா மோட்டார்ஸை அவங்க மாற்றி இந்த ட்ரக்லேருந்து எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. முதல்ல வந்து இது என்னென்னா, அவங்க ஒரு ரயில்வே ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத ஒன்று அக்வயர் பண்ணியிருந்தாங்க முதல்ல டாடா சன்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரயில்வேஸ்க்கெல்லாம் வேகன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரயில்வே போர்டுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம். ஸோ அதை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுனா அந்த கம்பெனி பேர் வந்து டெல்கோ, டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோக்கோமோட்டிவ் கம்பெனி. அதை தான் அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸாக மாறி இருக்கு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு தெரியும், டாடா ட்ரஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா, அவங்க எஜுகேஷன்லேருந்து ஹெல்த்து, ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கூட அவங்க பண்ணது தான். ஸோ இவங்களோட ஃபிலாசபி வந்து ஆக்சுவலாக ஒரு பேசிக்காகவே ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்டராக இருக்கணும், பிஸ்னஸில் இன்வெஸ்டராக இருக்கணும், அவங்களோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட டோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபிலாசபின்னு ஒன்று இருக்கும். அது எப்படி அவங்க வந்து அதை அவங்களோட மிஷன் காமிக்கும், அந்த கம்பெனியோட விஷன் காமிக்கும், அப்படி தான் அலைன்ட் ஆகும் எல்லா பிஸ்னஸும். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபிலாசபி வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட்டு வந்து ஓனர்ஸுக்காக மட்டும் ஒரு பிஸ்னஸ் வந்து வேலை செய்யக்கூடாது, நம்ம இந்த என்டர்பிரைஸ் வந்து வேலை செய்யக்கூடாது, பட் ஆல்சோ ஃபார் எம்ப்ளாயீஸு, அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குகிற கன்சியூமர்ஸு, அதுக்கப்புறம் லோக்கல் கம்யூனிட்டி, அண்ட் டோட்டலாக சொல்ல போனோம்னா ஒரு கண்ட்ரிக்காக இந்த கம்பெனி அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எப்போயுமே ரன் பண்ணிகிட்டு இருக்குது. அதுதான் அவங்களோட டாடா குரூப்போட டாடா ஃபிலாசபி. ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் 1-2 தடவை அங்கே வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. தாஜ் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு ஹோட்டல், அது வந்து பெங்களூரில். ஸோ நான் பார்த்த வரைக்கும், நான் அங்கே என்கொயரி பண்ணும்போது அங்கே இருக்கிற ஷெஃப்ங்களுக்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ங்களுக்கும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் கொண்டு அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டாடா குரூப்பில் இருந்து. ஸோ இது எனக்கு அங்கே வச்சு தெரிஞ்சதில் ரொம்ப ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி நார்மலாக ப்ரைவேட் கம்பெனியில் வந்து அந்த மாதிரிலாம் கேட்டுக்க மாட்டோம், எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மாதிரி. பட் டாடா குரூப் அந்த தாஜ், நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை பார்த்துருக்கேன். அதனால் ஸோ இது பண்ணுறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சொல்ல போனோன்னா, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வண்டி, டாடா சேரா. இந்த படங்கள்ல எல்லாம் வந்திருக்கும். இது லான்ச் பண்ணது வந்து 1991. இதுதான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் க்ரோன் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள். எஸ்யூவிலாம் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, பட் அப்பயே வந்து 1991 டாடா சேராவில் வந்து லான்ச் பண்ணி அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு மைல் ஸ்டோன் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கே.
ஏன்னா அந்த டைம்லேயே இப்படி ஒரு எஸ்யூவி ஒன்று லான்ச் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதையும் வந்து டாடா குரூப் தான் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 1998 இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கார், அதாவது டாடா இண்டிகா. இப்போவும் வந்து நிறைய டாக்ஸி டாடா இண்டிகா வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு அத்தன்டிக்கான ஒரு இந்தியன் காரை 1998 டாடா மோட்டர்ஸ் தான் வந்து கொண்டு வந்தது. ஸோ இது ஆப்வியஸ்லி நிறையா மோஸ்ட் சோல்டு கார் அந்த டைமில் லான்ச் பண்ணது 2 வருஷத்துலேயே நிறையா இந்தியன் கார் மார்க்கெட்டு ரொம்ப நல்லா பேர் எடுத்துருச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் காரும் லான்ச் பண்ணது வந்து டாடா மோட்டர்ஸ் 1998. ரீசெண்டாக சொல்ல போனோம் அப்படின்னா டாடா ஏஸ், நம்ம சின்ன யானை அப்படின்னாலே அந்த விளம்பரம் எல்லாருக்கும் தெரியும். இதை முதல்ல ஃபர்ஸ்ட் மினி ட்ரக்குங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தது டாடா குரூப் தான் 2005. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு மோட்டோவோட கொண்டு வந்தாங்கன்னா இன்ட்ராசிட்டியும் லாஸ்ட் மைல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது கடைக்கோடியில் இருக்கிற ஆளுங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் போய் சேரணும், அந்த ஒரு லெவலில் தான் இது வாங்கினாங்க. ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா Tier 3 வில்லேஜில் எல்லாம் டாடா ஏஸ் ரொம்ப ஃபேமஸ். சின்ன யானை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நிறையா என்ஜின் டைப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. டீசல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, ஈவி நான் பார்த்துருக்கேன், ஈவியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மினி ட்ரக் கான்செப்டை கொண்டு வந்ததும் டாட்டா தான் இன் 2005. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லான்ச்சுன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவி, நம்ம ஃபேமஸான நெக்ஸான் எஸ்யூவி. இது கொண்டு வந்தது வந்து 2020. ஸோ 2020 தான் வந்து நான் முதல்ல பேட்ரி காராக பார்க்குறது வந்து நெக்ஸானை தான் பார்த்தேன். எங்கள் வீடு இருந்து அதே தெருவில் ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க. கோவிட் டைமில் தான் அவங்களும் வாங்கியிருந்தாங்க. 2021 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நான் என்னடா காரில் ஈவி வாங்குற அளவுக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சான்னு அந்த டைமில் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இதெல்லாம் வாங்க மாட்டாங்க, 1-2 பேர் வாங்குவாங்க ஊரில் அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தா நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தால நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவிஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக சொல்ல போனோம்னா டாடா மோட்டர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டாக விஷயம் பண்ணுறதுல, நல்ல ரெவல்யூஷனரியான ஒரு விஷயம் பண்ணுறதுல டாடா மோட்டர்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து டாட்டா நேனோ, அஃப்கோர்ஸ் அது வந்து சரியாக லான்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா யூஸ் பண்ணல. ஆனால் நான் அந்த காரில் ரைட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த காரில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா மெட்ராஸில் எல்லாம் நான் இருந்தபோது அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான காரு, உள்ளே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும், ஹெட்ரூம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும், ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியும். என்ன அது லான்ச் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணோன்னே நம்ம ஆளுங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, நம்ம எதுக்கு அதை போய் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த பட்ஜெட்டில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 1 லட்சமோ 1.5 லட்சமாக தான் இருந்துச்சு அப்போது நானோ கார் லான்ச் பண்ணது. ஒரு பைக்கோட விலையில கார், ஒரு ஃபேமிலி சேஃபாக போகணுன்ட்டு ஒரு நல்ல மோட்டோவோட ஆரம்பிச்சது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் கோ வெல். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜியில் காமெட்னு ஒன்று வந்திருக்கு, அந்த ஈவி கார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறையா ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக டாடா நேனோ வந்து ரொம்பவுமே அழகாக தான் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் டேக் ஆஃப். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ வெஞ்சராக நான் லாஸ்ட் எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன், டாடா குரூப் வந்து இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டு, அப்புறம் ஃபேப் யூனிட்டு அதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்னென்னா, செமிகண்டக்டர்ஸ் வந்து இப்போது வந்து சைனா தான் மோஸ்ட்லி மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஃபோனில் இருந்து சிப்ஸு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஸோ இதுலேயும் அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இதுவும் அவங்க தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே வந்து நம்ம இந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியாது. பட் இது அவங்களோட டிஎன்ஏலே இருக்குது. இந்த டாடா குரூப்போட டிஎன்ஏலே வந்து ஒரு ட்ரெண்ட் வருது அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சர் ட்ரெண்ட் அவங்க வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சு அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டாகவே. ஸோ இப்போது செமிகண்டக்டர் பிளான்ட் எல்லாம் வந்து அது ரொம்ப பெரிய ஏரியா தேவைப்படும், நிறையா ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கும் போதே ஃபியூ இயர்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதோட ரெவென்யூலேருந்து எல்லாம் நல்லா பூஸ்டப் ஆகும். ஆப்பிளோட ஃபோன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறது இப்போது அவங்க தான், அசம்பிள் பண்ணுறது அவங்க தான். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக அவங்க பண்ண ஒரு வேளை மேபி ஃப்யூச்சரில் வந்து டாட்டாவுக்கு தனியாக ஸ்மார்ட் ஃபோன் கூட வர வாய்ப்பு இருக்குது, லேப்டாப்லேருந்து எல்லாமே. ஏன்னா இப்போ ஜியோ ஏதோ லான்ச் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் லேப்டாப், அது வந்து சைனா இம்போர்ட்டர்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கிளியராக தெரியல. பட் கம்ப்ளீட்லி இந்தியன் மேடு, இண்டிஜினியஸாக இருக்கும் அப்படின்னா அது டாடா குரூப்னால கண்டிப்பாக முடியும். ஸோ இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் ஏன் டாடா மோட்டர்ஸ் வந்து இவ்வளோ
கரெக்டாக இருக்குது. ஏன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸோட பிஹேவியர் அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டாடா குரூப்போட கேபிட்டல் அலோகேஷன் வந்து ரொம்பவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டாக இல்லைன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா அப்போ தான் அந்த மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இருந்துச்சு, மிஸ்ட்ரி ஃபேமிலியோட பிரச்சனை இருந்துச்சு, அப்புறம் நிறைய கடன் இருந்துச்சு. டாடா ஸ்டீலெல்லாம் வந்து டாடா ஸ்டீலு, டாடா மோட்டர்ஸ் எல்லாம் அந்த லாஸில் தான் இருந்துச்சு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் லாஸில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரிவைவ் பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக நார்மலான கம்பெனி பார்த்தா இதெல்லாம் ரிவைவ் பண்ண முடியாது. ஏன்னா டாடா ஸ்டீல்லாம் இட்ஸ் அ ஹைலி கேபிட்டல் ரிக்வயர்டு. கடன் அவங்க வந்து ஒரு மெட்டல் கம்பெனி வாங்கியிருந்தாங்க, ஸ்டீல் கம்பெனி வாங்கியிருந்தாங்க. ஐ திங்க் அந்த எக்ஸாக்டாக பேர் எனக்கு எவ்வளோ கோர் ஸ்டீல் அந்த மாதிரி என்னமோ வரும். ஸோ அந்த மாதிரி கடன் இருக்கிற கம்பெனி அது சரியாக போகல. அதுக்கப்புறம் அந்த கடன் மவுண்ட் ஆனது, டாடா மோட்டர்ஸ் லாஸ் ஆனது. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராடக்ட் ரேஞ்சும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் டாடா மோட்டர்ஸோட ப்ரொஃபைலு பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா மேஜராக ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் தான் இப்போ. ஸோ ஜாகுவார் லேண்ட் ரோவர்லேயே முன்னாடி போகலை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள், மெயினாக அவங்களோட பிஸ்னஸ் இன்னொன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த டாடா மோட்டர்ஸோட ட்ரக்ஸ் அண்ட் இந்த ஏஸ் மாதிரி மினி ட்ரக்ஸு, எல்சிவி அதெல்லாம் அந்த கேட்டகரி வரும். ஸோ அதுவும் வந்து பெருசாக மார்ஜின் வர்றதுக்கோ இல்லை ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப வாலட்டைலான மார்க்கெட்டு. பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை விற்கும். அது போக பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு வேரியண்ட்டே இருந்தது கிடையாது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிகார் டியாகோலாம் வந்துச்சு, அஃப்கோர்ஸ் வந்துச்சு. பட் அந்தளவுக்கு பிக்கப் ஆகலை. ஏன்னா அதை விட டிசைனில் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக வந்து மாருதி சுசுகிலேருந்து, மாருதி சுசுகி தான் மோஸ்ட்லி, அதுக்கப்புறம் ஹுண்டாய் அந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. மஹேந்திராலாம் அப்போ ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப கம்மி லான்ச்சஸாக இருந்துச்சு. எப்போ பிக்கப் ஆச்சு அப்படின்னா இந்த நெக்ஸானு, அப்புறம் ஹெக்ஸான்னு ஒன்று வந்துச்சு, நெக்ஸான், அப்புறம் பஞ்ச் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி புது புது ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ வந்து அவங்க டாடா மோட்டர்ஸை வந்து டீமர்ஜ் பண்ண பார்க்குறாங்க அந்த குரூப்லேருந்து. அதாவது பிரிக்க பார்க்குறாங்க இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும். ஸோ இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்குள்ளே நம்ம ஜாகுவார் லேண்ட் ரோவர்லேருந்து, இந்தியன் வெஹிக்கிள்ஸ்லேருந்து எல்லாமே உள்ளே வந்துடும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இந்தியாவில் இன்னும் கேப்சர் பண்ணாமல் இருக்கிறது. அதோட சின்ன டேட்டா நான் வச்சுருக்கேன், டாடா மோட்டர்ஸ் கவர் பண்ணுவோம், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எனிவேஸ், ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, டாடா குரூப்போட டிஎன்ஏலேயே இருக்குது. இஃப் யூ சி தேர் பாஸ்ட் ஓவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து அவங்க எல்லாத்துக்கும் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஒரு டவுன் டவுன் இருந்திருக்கு, கண்டிப்பாக ஒரு டவுன் சைடும் இருந்திருக்கு. பட் ஆனால் ரிகவர் பண்ணி வந்திருக்காங்க. இது எவ்வளோ கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு டர்புலண்ட்டான ஒரு பாஸ்ட் இருக்கிற கம்பெனி ரிவைவ் ஆகி இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா இப்போது டாடா மோட்டர்ஸ் வந்து நெட் ஆட்டோ டெட் ஃப்ரீ, அது அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்குது. அதையும் நான் ஒரு எபிசோட நான் சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு பாஸ்ட் இருக்கிற ஒரு கம்பெனி கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து இப்போது ரொம்ப நிறையா மாறிட்டே இருக்குது, அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது, லான்ச்சஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்ஸ் வந்து வாலட்டைலாக இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், மோட்டர்ஸ், கார்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா டிஸ்பென்சபிள் கேஷ் இருக்கணும் கையில். ஸோ மக்கள்கிட்ட வந்து கடன் எடுக்கக்கூடிய நம்பிக்கையும், ஒரு பாசிட்டிவான எக்கனாமிக் அவுட்லுக் இருக்கணும், ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் வந்து வீட்டில் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஜாப் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒருத்தன் கார் வாங்குறான் அப்படின்னா நம்ம அதை தான் கன்செப்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம போய் நீங்கள் போய் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அது அஃபோர்ட் பண்ண முடியுமா, சம்பளம் பத்துமா, இஎம்ஐ கட்டணுமே, மற்ற ஹவுஸ் லோன் இஎம்ஐ இருக்கும் அதுவும் கட்டணும், மற்ற பர்சனல் லோன் இருக்கலாம், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து ஒரு காரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து வாலட்டைலான சிச்சுவேஷன். இதில் எந்த ஒரு காம்பனண்ட்லேருந்து எப்போ மாறும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிட்டாங்க, ஹோம் லோன் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட காம்பனண்ட் வந்து அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அப்போ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், கேஷ் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் போய் கார் வாங்கணும்னு நினைக்க மாட்டேங்க இல்லையா? ஸோ ரொம்ப வாலட்டைலான மார்க்கெட் தான் டாடா மோட்டர்ஸோட இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட், ஐ மீன் இந்த கார் செக்மெண்ட்ஸ், ஆட்டோ செக்மெண்ட். ஸோ இப்போ வந்து நான் அதை ஆவரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய ஆவரேஜ் பிஇ அந்த டாடா மோட்டர்ஸ் வந்து 8 or 9 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். இன்னும் அடிஷனலாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன். இது போக நான் வந்து ஃபார்மாலே நான் கான்சென்ட்ரேட் பண்ணி லாஸ்ட் 6 months நான் வெறும் இந்த ஆட்டோவும் ஃபார்மாவும் மட்டும் தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது போக இப்போ ரீசெண்டாக ஃபாலோ ஆச்சு இல்லையா, இண்டஸ்இண்ட் பேங்க், இதெல்லாம் நான் வாங்கினேன். ஸோ
எப்பவுமே வந்து மார்க்கெட்டில் ஃபியர் இருக்கும்போது தான் நமக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா எல்லாரும் பயந்து விற்கும்போது ஆக்சுவலாக ரேஷனலில் பார்க்க மாட்டாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ வாங்கும்போது வந்து மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்தில் எந்த ஸ்டாக் நீங்கள் வந்து வாங்கியிருந்தாலும் மேலே போகும். அதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் அவர்ஷன் 0 ஆயிருக்கும். ரிஸ்க் அவர்ஷன் அப்படின்னா மார்க்கெட்டில் ரிஸ்க்கே கிடையாது. எதில் போட்டாலும் காசு வரும், எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, எல்லா பிஸ்னஸ்லாம் நல்லா போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடைய ஸ்டாக் வாங்கிடுவாங்க. அது என்ன ஏதுன்னுலாம் படிக்காம. பட் இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது இல்லையா? இதோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னா, மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பிஸ்னஸ்லாம் வேர்ஸ்ட்டாக இருக்கும். இங்கெல்லாம் ட்ரம்ப் வந்துட்டாரு, இந்த டேரிஃப் போட, அது டேரிஃப் போட, இந்த பிஸ்னஸ் மூவ் ஆகுது, அது மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நெகட்டிவ் நியூஸாக ஸ்ப்ரெட் ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் யூஃபோரியா இருந்துச்சோ முன்னாடி, ஒரு 2 வருஷம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி, இப்போ அதை விட ரொம்ப அதிகமான ஃபியர் தான் இருக்கும். ஸோ ஃபியர் வரும்போது செல் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்க. செல் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை. இப்போ நம்ம 1-2 ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னா அது திடீர்னு 50% விழுகுது. சரி, நீங்கள் ஒரு 10,000 20,000 போட்டிருக்கீங்க. அதில் டாடா மோட்டர்ஸில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அது திடீர்னு 500 600 கரெக்ட் அது ஒரு ஷேர் அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட 40% அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்டதே 20,000 அதில் 40% 8,000 கரெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 12,000 தான் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பயப்படும். ஏன்னா அது நம்மளோட ஹார்ட் அர்ன் பண்ணி அது போகக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். அது நம்பர் 1 ரூல். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்கும். மார்க்கெட்டில் எப்போ ஃபியர் இருக்கும் அப்போ தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதுதான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கும் ஆனால் டிஃப்ரென்ஸை சொல்லக்கூடிய மார்க்கெட் ஃபேஸ். ஸோ இது வந்து எப்போ ரிகவர் ஆகும்? இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் ஏதோ ரிகவர் ஆகிருக்கு. பட் ஃபண்டமெண்டலாக எதுவும் பெருசாக நடக்கலை. ட்ரம்ப் என்ன பேசுகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை பேசிக்காக எதுவும் மாறல. பிஸ்னஸ் நடக்கணும், பிஸ்னஸில் ரிசல்ட்ஸ் வரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த கம்பெனி கூட நீங்கள் பல வருஷம் நான் இருப்பேன், நான் இன்வெஸ்டடாக இருப்பேன், என்னோடய குழந்தைக்கு நான் சேவ் பண்ணுறேன், அதுக்கு இன்னும் ஒரு 10 years இருக்குது அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் நான் அந்த ஸ்டாக்கை உங்கள் பொசிஷனில் இருந்தால் நான் அந்த ஸ்டாக் நான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் பாட்டுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சேன். நான் விற்க வேண்டாம், நான் விற்கவே மாட்டேன், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வச்சேன். நான் அடிஷ்னலாக வாங்கினா கூட பரவாயில்ல, ஹோல்ட் பண்ணி வச்சேன். ஸோ எப்போ காசு கிடைக்குதோ 1-2 வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக் பிக் பண்ணும்போது இல்லை நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்கும்போது நீங்கள் உங்கள் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாங் டேர்மில் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணாலே தெரிஞ்சிடும், ஓ பாஸ்ட்டில் நம்ம நல்ல வேலை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் ஒரு நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக சொல்ல போனால் அதுதாங்க, லாங் டேர்மாக இன்வெஸ்டடாக இருக்கீங்களா? ட்ரம்ப் வந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த பிரசிடெண்ட் வந்தாலும் சரி, நமக்கு வந்து கவலை இருக்கக்கூடாது. ஸோ அதான் மேட்ரு. இப்போது டுவர்ட்ஸ் த எண்டு நம்ம போயிட்டோம் இந்த வீடியோவோட. ஸோ என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னா, டாட்டாவோட கம்ப்ளீட் கம்பெனி லிஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கலாம். அதில் டாடா சன்ஸ் எப்படி வந்து அந்த டாடா குரூப் கீழே எவ்வளோ செக்மெண்ட்ஸில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல போனோம்னா, ஐடியில் ஸ்டீல், ஆட்டோ, கன்சியூமர் அண்ட் ரீட்டைல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸு, டூரிசம் அண்ட் ட்ராவல், டெலிகாம் அண்ட் மீடியா, ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐடியில் சொல்ல போனோம்னா டிசிஎஸ் இருக்குது, டாடா எலக்ஸி இருக்குது, அப்புறம் ஸ்டீலில் டாடா டெக்னாலஜி இருக்குது, அண்ட் ஸ்டீலில் வந்து சொல்லணும்னா டாடா ஸ்டீல். அஃப்கோர்ஸ் ஆட்டோமோட்டிவில் டாடா மோட்டர்ஸ் இருக்குது, ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்குது, ஆட்டோ காம்பனன்ட்ஸ் டாடா ஆட்டோ காம்பனன்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. டாடா மோட்டர்ஸ் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. அண்ட் கன்சியூமர் சொல்ல போனோம்னா டாடா கெமிக்கல்ஸ், டாடா சால்ட்டெல்லாம் இருக்குது, அது மேனுஃபேக்சர் பண்ணுறது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வோல்டாஸு, டைட்டன் இருக்குது, ஜுவல்லரி, குரோமா இருக்குது, ட்ரெண்ட் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் பேசிக்கலி நம்மளோட ஜூடியோட ப்ராடக்ட்ஸு. ஸோ அது போக கன்சியூமர் ரீட்டைல் இப்போ பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டாடா பவர், டாடா ப்ராஜெக்ட்ஸு, டாடா ஹவுசிங், டாடா கன்சல்டிங் ஏஜென்சிஸ், அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ். ஃபினான்ஷியல் சர்வீஸில் டாடா கேபிட்டல் இருக்குது, டாடா மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப்கோர்ஸ், அண்டு டாடா ஏஏஜி இன்சூரன்ஸு, ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸும் இருக்குது. ஏரோஸ்பேஸில் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ், டூரிசமில் ஐஹெச்எல், அதாவது நம்ம தாஜ் ஹோட்டல்ஸ் நெட்வொர்க்ஸ் இருக்குது, அது விஸ்தாரா, அதாவது ஏர்லைன்ஸு, ஏர் ஏஷியாவோட ஸ்டேக்கும் இருக்குது. டெலிகாமில் டாடா கம்யூனிகேஷன்ஸ், டாடா ஸ்கை, டாடா டெலி சர்வீசஸ். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டாடா இன்டர்நேஷ்னல் ஒன்று இருக்குது, டாடா இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று இருக்குது. அது எனக்கு பெருசாக ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ பேசிக்காக சொல்ல போனோம்னா எல்லா பிஸ்னஸும் ஸ்ப்ரெட் ஓவராக இருக்காங்க. ஸோ இதில் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ், இந்த ஆட்டோமோட்டிவ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸு, ட்ராவல் அண்ட் டூரிசமு. ஸோ இதெல்லாம் பேசிக்காக சொல்ல போனோம்னா ஹெவி கேபிட்டல் டிமாண்ட் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்.
ஸோ பேசிக்காக போனால் மேஜர் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் எப்படி எங்கே வரும் நல்ல மார்ஜினோட அப்படின்னு சொல்ல போனால் ஐடியில் தான், டிசிஎஸ் அண்ட் டாடா எலக்ஸி, டாடா டெக்னாலஜி அதில் தான். ஸோ எனிவேஸ் இந்த டாடா குரூப் வந்து ஆக்சுவலாக ஒரு இண்டெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா டாடா குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணால் மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷரும் நமக்கு கிடச்சிடும். என்னென்ன கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, பட் எதெல்லாம் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா டிசிஎஸ், டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்ஸ், டைட்டன் கம்பெனி, டாடா கெமிக்கல்ஸ், டாடா பவர், இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்குது, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், டாடா கம்யூனிகேஷன்ஸ், வோல்டாஸ், ட்ரெண்ட், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹோல்டிங் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், டாடா மெட்டாலிக்ஸ், டாடா எலக்ஸி, நெல்கோ லிமிடெட், இது எனக்கு தெரியல, நான் எக்ஸ்போஷர் இல்லை எனக்கு அதில், பின்ன டாடா டெக்னாலஜிஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு இண்டெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், டாட்டா குரூப்போட இண்டெக்ஸு. ஸோ இதுதான் பேசிக்காக சால்வ் பண்ணோம்னா டாட்டா குரூப். இதில் வேல்யூஷன் இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எல்லாத்தையும் வாங்க முடியாது. கம்பெனி நல்லா இருக்குது, பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு புரிஞ்சது, சிம்பிளாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நான் எப்பயும் சிம்பிளாக வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ பிஸ்னஸ் மாடலை வந்து புரியிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி புரியிற மாதிரி இருந்தாலும் அது என்ன ப்ரைஸில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ லெட்ஸ் சே டாடா மோட்டர்ஸ் வந்து சூப்பர் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் அதை வந்து 2000 3000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி அது மறுபடியும் கீழே விழுந்துடும். ஸோ வேல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த வேல்யூஷன் அப்படின்னு சொல்ல போனால் மெயினாக சொல்ல போகிறது நம்ம கன்சிடர் பண்ணுறது பிஇ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். அதாவது ₹1 சம்பாதிக்குது அந்த கம்பெனினா ஒரு ஷேருக்கு, அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர், இந்த ₹1 இபிஎஸ் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ வேலை கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தோராயமான ஒரு கணக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். ஏர்னிங்ஸையும் மார்க்கெட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணால் அந்த ரேஷியோ உங்களுக்கு கிடச்சிரும், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ இது நார்மலாக இப்போது கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல போகும்போது 20 கீழே அப்படிம்பாங்க. பட் ஆக்சுவலாக சொல்ல போனால் 20 கீழே வந்து சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகும். பட் கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் எப்பயும் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு தான் போகும். ஈதர் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாகவும் இல்லை ரொம்ப அண்டர் வேல்யூடாக போயிடும் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 7 times பிஇயில் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ராடினரி வேல்யூஷன் என்னை பொறுத்தவரை. அதனால தான் நான் பை பண்ணிட்டுருக்கேன். டாடா ஸ்டீல் வந்து ரொம்ப அதிகம், பிகாஸ் நான் அந்த ஸ்டாக்கை நான் வாங்க மாட்டேன். இட்ஸ் கமாடிட்டி ரிலேட்டட். ஸ்டீலுங்கிறது கமாடிட்டி. ஸோ தெர் இஸ் நோ கன்சியூமர் மார்க்கெட்டில் பெருசாக வர்ற மாதிரி எனக்கு தெரியல. டாடா பவர் இதுவும் நான் வாங்கினதில்லை. பட் ஸ்டாக் பி வந்து 30 times இருக்குது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் நிறையா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறையா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டாக் பி வந்து 83 times இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்துலலாம் போகவே மாட்டேன். மேபி இது தப்பாக கொடுக்கல, இந்த கால்குலேஷனில் ஏதோ சின்ன மாற்றம் வரலாம். பட் இட் இஸ் ஓவர் வேல்யூ. டாடா கம்யூனிகேஷன்ஸு, டாடா எலக்ஸியில் வந்து ஐடி கம்பெனி, பட் 37 times ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிஇயில். டாடா டெக்னாலஜி வந்து 40 times கிட்டத்தட்ட பிஇ இருக்குது. டாடா கன்சல்டன்சி 25 times. இது வந்து ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து என்கிட்ட இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஐடி ஸ்டாக்ஸே கிடையாது. பிகாஸ் நான் வந்து பை பண்ணும் போது இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு, அதனால் நான் அதை கன்சிடரே பண்ணல. ஸோ இதை நான் ஆடே பண்ணல. இன்னும் டைட்டன் கம்பெனி ரொம்ப ஓவர் வேல்யூட் 90 times எல்லாம் இருக்குது. ட்ரெண்ட்டும் ஓவர் வேல்யூட் 100 timesக்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹை வேல்யூஷன் இருக்குன்னா நம்ம இதை நல்ல கம்பெனின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியாது. ஸோ இதை கன்சிடர் பண்ணி எந்த வேல்யூஷனில் வாங்கணும், டீசெண்டான வேல்யூஷன் வாங்கணும்னா வாங்கலாம். மேபி நான் ட்ரெண்டெல்லாம் வாங்காமல் கூட போகலாம். ஏன்னா அது எப்போ வந்து 20 times எல்லாம் வரும்னு எனக்கு தெரியல. பட் ட்ரெண்ட், டைட்டன்லாம் வந்து எவ்வளோ சூப்பரான பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த வேல்யூஷனில் வாங்குற அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டு வந்து எந்த பிஸ்னஸ்லையுமே கிடையாது. எப்போ வேணால் எந்த பிஸ்னஸ் வேணால் ரொம்ப ஒரு நெகட்டிவான டேர்ன் எடுக்கும். ஸோ வேல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் நல்ல பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, நல்ல கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து 4-5 ஸ்டாக் இருந்தால் போதும். கன்சியூமர் கூட்ஸும் உங்களுக்கு புரிஞ்ச பிஸ்னஸ்ஸு நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா 4-5 ஸ்டாக் இருந்தாலே ஒரு போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் போதும். நீங்கள் ஒரு 100 ஸ்டாக் 200 ஸ்டாக் வாங்கணும் வந்து அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ என்னோட மோட்டோவும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான போர்ட்ஃபோலியோ. ஆஃப்கோர்ஸ் 4-5 ஸ்டாக்ஸ் கிடையாது, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 20 to 25. ஸோ இதுதான் என்னோட ஒரு போர்ட்ஃபோலியோ டார்கெட். இப்போ என்கிட்ட 20 ஸ்டாக்ஸ் கிடையாது, 13 to 15 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். வேல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஈஸி இன்வெஸ்டர், ஜென்ரலி ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ். பை.